ஸோ இது வந்து அங்க ஓரளவுக்கு அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்டு வாய்ஸ நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியலனாலும், கிட்டத்தட்ட நம்ம அந்த ரேஞ்சுக்கு குடுத்தோம்னா தான், அவங்க அத ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் சில வேலைகள் இருக்கு. அவங்க அதுக்கு பிறகு டெக்னிக்கலா அந்த கம்ப்யூட்டர்ல வேலைகள்லாம் செய்வாங்க. இப்ப படங்கள்ல நடிக்கிறவங்கள தாண்டி, பின்னாடி இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ன்னும்போது அது ஈக்குவல் நடிக்கணும். அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணணும். கண்டிப்பா, கண்டிப்பா. லிட்டரலா இருக்கும்ல சார். பட் ஆனா அங்க லைக் அதுக்கான ரெகக்னிஷன் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுதான் வருத்தமா இருக்குமா? ஏன்னா இவ்ளோ வொர்க்ஸ் பண்ணியும் நம்மள அதுக்கான இல்ல ரெகக்னிஷன் அது அதாவது அது சரியா சொல்லணும்னா, அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறத தாண்டி, அதுக்கான புரிதல் கம்மியா இருக்குங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது எந்த தொழிலுக்குமே அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கணும்னா, அது என்னங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஒரு ஒரு மண்பானை செய்றவங்களுக்கு கூட, அவர் மண்பானை செய்யறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், ஆஹா! இது எவ்வளோ சிறந்த கலைன்னு நீங்க அவங்கள பாராட்டுவீங்க. அது தெரியாத வரைக்கும் அது ஒரு மண்பானை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே மாரி தான் டப்பிங் இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அதோடைய மகத்துவம், அந்த சிறப்ப வந்து இன்னும் நெறைய பேர் புரிஞ்சுக்காத காரணத்தினால தான் வந்து அந்த அங்கீகாரம்ங்கிறது கிடைக்காம இருக்கே தவிர, அத ஒன்ஸ் இப்ப நெறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ டப்பிங் எந்த அளவுக்கு வந்து நடிப்பு ஒரு முக்கியமான ஒரு கலைத்துறையில ஒரு முக்கியமான விஷயமோ, அதே மாரி குரல், பின்னணி குரலும் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. கலையில இருக்கிறவங்களும், துறையில இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க.